அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம சேனல்ல சனி பயிற்சி பலன் பார்த்து முடிச்சிட்டோம். 12 ராசிக்கும் குரு பயிற்சி பலனை இப்ப நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில விருச்சிக ராசி வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்ம பார்க்க போற ராசி காலபுருஷனின் 9வது ராசியான தனுசு ராசி. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து போட போகிற ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டே வரலாம். அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு வியூஸ் கொஞ்சம் நிறைய போயிட்டுருக்கு, பட் சப்ஸ்கிரைபர் தான் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த வியூஸ் பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, கொலீக்ஸ் எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸை நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லிட்டு வரேன். நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸ் கீழே போடுங்க. பாசிட்டிவ், நெகட்டிவாக இருந்தால் அதை எப்படின்னு நம்ம கரெக்ட் பண்ணுறதை யோசிக்கலாம். பாசிட்டிவாக இருந்தால் நம்ம என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் இந்த அளவு எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்லுள்ளவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். தனுசு ராசி குரு பகவானின் 2 வீடுகளில் ஒரு வீடு தான் தனுசு. தனுசு, மீனம் ரெண்டுமே குரு பகவானுடைய வீடுகள். இது காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் வீடு, 12ஆம் வீடு. அதாவது பாக்யஸ்தானம், மோட்சஸ்தானம், விரயஸ்தானம். 12ஆம் இடத்தை விரயஸ்தானம் சொல்லுவோம், மோட்சஸ்தானம் சொல்லுவோம், சயனஸ்தானம், அயன போக சயனம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயத்துல சொல்லுவாங்க 12ஆம் இடத்தை. இதை பாத்தீங்கன்னா காலபுருஷனே தத்துவப்படியே பாக்யாதிபதியும் அதே நேரத்தில் விரையாதிபதி ரெண்டுமே குரு பகவானை தான் வச்சிருக்காங்க. குரு பகவானை பத்தி எல்லாருக்குமே தெரியும். குரு பார்க்கில் கோடி நன்மை. முக்கியமா நமக்கு என்ன தேவை? பணம். அந்த பணத்தை கொடுக்கறதே குரு தான். புத்திர பாக்கியம், குழந்தை, அதை கொடுக்கறதும் குரு தான். பூர்வ ஜென்மகாரகன், நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தோட கர்மா எப்படி இருக்கு? இந்த பூலோகத்துல நம்ம எல்லாருமே பிறந்திருக்கோம், ஏதோ ஒரு கர்மாக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம். நம்மளுடைய டைம் எப்ப முடியுதோ அப்ப நம்ம இறைவன் திருப்பி நம்மள அவர்கிட்டே திருப்பி அழைச்சிடுவார். ஸோ உலகம் இங்க தான் இருக்க போது, நம்ம தான் ஜெனரேஷன்ஸ் தான் போயிட்டே இருக்க போகுது, வந்துகிட்டே இருக்க போகுது. இது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். இதுல இன்னொரு விஷயத்தை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த குரு பயிற்சிக்கு ஒரு தனி ஸ்பெஷல் இருக்கு. இந்த தனுசு ராசி, மீனராசி இருக்கு இல்லையா? இப்போ அந்த மீனராசிக்கு தான் சனி பகவான் வர போறாரு. இந்த மாசம் மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி. திருக்கணித பஞ்சாங்கப்படி இப்ப நிறைய வீடியோஸ் போயிட்டு இருக்கு. உண்மையிலே இந்த வருஷம் சனி பயிற்சி இருக்கா இல்லையா, இருக்கா, இதெல்லாம் போன தடவை அந்த மாதிரி யாருமே கேட்டுக்கல. போன தடவை ஆஸ்யூஷலா வந்தது. அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி, திருக்கணித பஞ்சாங்கப்படி. வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுக்கு ஒரு வருஷம் முன்னாடி, திருக்கணித வாக்கிய பஞ்சாங்கப்படி ஒரு வருஷம் பின்னாடி, திருக்கணித ஒரு வருஷம் முன்னாடி. இப்ப இந்த வருஷம் இப்ப மார்ச் மாசம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இல்லையா சனி பயிற்சி. வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம் தான். அதாவது திருநள்ளாறு க்ஷேத்திரப்படி அடுத்த வருஷம். என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, எல்லா ஜோசியரும் பேசிட்டாங்க. ஆனா அவங்களுக்குள்ளேயே இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த வருஷம் சனி பயிற்சி இருக்கா இல்லையா, சில பேர் இருக்கு, சில பேர் இல்லை. இது என்னன்னா பொதுமக்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த வருஷம், வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம். அப்ப அந்த குரு பகவானுடைய வீடான மீனராசியில தான் இப்ப சனி பகவான் வர போறாரு. குரு பகவான் இப்ப ரிஷப ராசியிலிருந்து மே மாசம் மிதுன ராசிக்கு போறார். தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்துல 4 பாதங்கள், பூராட நட்சத்திரத்தில் வருகின்ற 4 பாதங்கள், உத்திராட நட்சத்திரத்தில் வருகின்ற 1ஆம் பாதம், கேது பகவானின் நட்சத்திரம் மூலம், சுக்கிர பகவானின் நட்சத்திரம் பூராடம், சூரிய பகவானின் நட்சத்திரம் உத்திராடம். இப்ப இங்க பாருங்க, மூல நட்சத்திரம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் யாருதுன்னு.
ஹனுமார் ஆஞ்சநேயர். உலகத்திலே பலம் பொருந்திய கடவுள்னா ஹனுமார் தான். சஞ்சீவி மலையே ஒத்த கையில எடுத்துட்டு வர்றாரு. நம்ம ராமாயணத்துல நல்லா படிச்சிருப்போம் ஹனுமாரை பத்தி. ராமபிரான், அவருடைய குரு வந்து ராமபிரான். ராமபிரான தன்னுடைய நெஞ்சிலே சுமக்கிறவர் தான் ஹனுமார். அப்ப அவருடைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம். அதே நேரத்துல தனுசு ராசிக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான சிறப்பு உண்டு. பொதுவா நம்ம பாக்கியஸ்தானம் சொல்லுவோம். நம்ம லக்னத்துல 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் சொல்லுவோம். அப்ப காலபுருஷனுக்கு பாக்கியஸ்தானம் வந்து தனுசு இல்லையா? பாக்கியம்னா என்ன? எதிர்பாராத ஒரு திருப்பம், அதிர்ஷ்டம், லக்கு அப்படின்றோம்ல, அது எல்லாமே தனுசுல அடங்குது காலபுருஷ தத்துவப்படி. இப்போ மிதுன ராசிக்கு வர போற குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக துலா ராசி, 7ஆம் பார்வையாக தனுசு ராசி, 9ஆம் பார்வையாக கும்பராசியை பார்க்க போறார். அப்ப தனுசு ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை லாபஸ்தானத்தில் பார்க்க போகிறார். அப்ப உங்களுக்கு என்ன? தனுசு ராசிக்கு பண வரவுக்கு பஞ்சமே இருக்காது, பணம் வந்துகிட்டே இருக்கும். தனுசு ராசிக்கு இந்த ஒரு வருஷம் குரு பெயர்ச்சி அமோகம். ஏன்னா உங்க லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு. அதே மாதிரி உங்க ராசியே குரு பார்க்க போறாரு, தன் விட தானே பார்க்க போறாரு. அப்போ உங்க ராசியை வலுப்பெறுப்பது. உங்களுடைய 3ஆம் வீடான கும்பராசியும் குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையா பார்க்கிறார். அதாவது தைரிய வீரிய ஸ்தானம், இளைய சகோதரம், தொலை தொடர்பு துறை, இதெல்லாம் 3ஆம் இடத்துல வரும். இது எல்லாமே குருவோட பார்வை பார்க்குது. எப்பவுமே குருவோட பார்வை படுற இடம் வந்து செழிப்பா இருக்கும், சனி பகவானுடைய பார்வை படுற இடம் ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்னு பேசிப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. சனி பகவானுடைய நீதிமான். நீங்க நேர்மையா நடந்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கும். அப்போ உங்களுடைய தொழில் ஸ்தானம் கன்னி, அத சனி பகவானுடைய பார்வை பார்க்கிறார். தன்னுடைய 7ஆம் பார்வையா கன்னி ராசிய சனி பகவான் பார்க்க போறார். அப்போ உங்க தொழில் ஸ்தானம் வலுப்பெறும். ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்க நேர்மையா நடந்துக்கிட்டீங்கன்னா உங்க தொழில் ரொம்ப ரொம்ப சிறப்பா போகும். அதே நேரத்தில் இப்ப வரப்போற வீடு மீனத்துக்கு தானே சனி பகவான் போறாரு. அப்ப அதனால குரு பகவான் வீடா இருந்தாலும் குரு பகவானுடைய ராசிக்கு அவர் எந்த பிரச்சனையும் மேற்கொண்டு பண்ண மாட்டார். அதே நேரத்தில் குரு பகவானும் சனி பகவானும் நல்ல நட்பு வீடுகள் சொல்லிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய 5ஆம் இடம், தனுசுக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் ரிஷபம். அதாவது உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் என்பது மேஷராசி, ரிஷபம் கிடையாது, மேஷராசி. அதை சனி பகவானுடைய பார்வை பார்க்கல. ஆனா உங்க இடம், உங்க தனுசுக்கு 6ஆம் இடம் என்பது ரிஷபம். தனுசுக்கு 6ஆம் இடம் ரிஷபம், ருணரோக சத்துருஸ்தானம். அதை சனி பகவான் பார்க்கறதுனால சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும். அதாவது செய்யாத தவறுகளுக்கு தண்டனை அனுபவிக்கிறது, பழிகளை சுமக்கிறது, அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டோம் பலன் இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள், நிறைய தேவையில்லாத மருத்துவ செலவுகள், பிரயாணங்கள், நிறைய விஷயங்கள் நெகட்டிவா நடக்கும். ஏன்னா 6ஆம் இடம் பொதுவாகவே மறைவு ஸ்தானம். ஆனா அந்த இடத்துல கிரகம் இல்லை, கிரகத்தோட பார்வை தான், சனி பகவானோட பார்வை தான் அங்க ரிஷபத்தை பார்க்க போகுது. இப்ப குரு பகவான் வந்து உங்களுக்கு அங்க இருந்துட்டு இருக்காரு, மேலதான் மாற போறாரு. ஏற்கனவே குரு பகவான் 6ல இருக்கும்போது உங்க ராசிக்கே சில கஷ்டங்கள் கொடுத்துருப்பாரு. ஏன்னா உங்களுக்கு வந்து போன சனி பெயர்ச்சியில தான் 7ஆம் சனி முடிஞ்சுது. இப்ப 6ஆம் இடத்துல குரு வந்து உங்களுக்கு பார்வை கிடையாது. அதனால சில பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப அது மறையும். அப்ப குரு பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல வர்றதுனால, 7ஆம் இடத்துல தன்னுடைய ராசியை பார்க்கறதுனால தனுசு ராசிக்கெல்லாம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பூரா கல்யாணம் ஆகும். உங்களுக்கு ஒரு சுப செலவுகள் நிறைய கொடுக்க போறார். திருமணம், புத்திர பாக்கியம், அதே மாதிரி தொழில் அபிவிருத்தி. கன்னிராசிய சனி பகவான் பார்வை இருந்தாலும் தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் வலுப்படுத்துவார். ஏன்னா அந்த இடத்துல வந்து சுக்கிர பகவான் நீச்சம் அடைகிற வீடு. இப்ப புத பகவான் எப்பப்பெல்லாம் இந்த கன்னிராசிக்கு வராரோ, ஒருவேளை கன்னிராசியில யார் யாருக்கெல்லாம் சுக்கிரன் இருக்காரோ, புதன் அங்க வரும்போது நீச்சபங்க ராஜயோகம் வேலை செய்யும். அப்ப என்ன ஆகும்? அந்த டைம்ல உங்க தொழில் வந்து வலுப்படும். சனி பகவான் வந்து
சுக்கிரனுடைய நீச்சமா இருந்தா சுக்கிரன் கிட்ட ரொம்ப பிரச்சனை பண்ண மாட்டார். ஏன்னா சனி பகவானுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டே சுக்கிர பகவான் தான். அதே நேரத்துல உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது இருக்கார். இப்போ நம்ம பேசும்போது 4ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல கேது. தொழில் ஸ்தானம் கொஞ்சம் மந்தமா இருந்திருக்கும். கேது வந்து கொஞ்சம் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருப்பாரு. அந்த அளவுக்கு தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. வருமானங்கள் ரொம்ப கம்மியா இருக்கும். வரவு 10 ரூபான்னு செலவு 20 ரூபாய் அப்படி போயிட்டே இருந்திருக்கும். தனுசு ராசிக்கு ஒரு நிலையற்ற ஒரு தன்மையா இருந்திருக்கும் குரு பகவான் வீடா இருந்தாலும். இப்போ அது கேது பகவான் அங்கிருந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு போறாரு. அதே மாதிரி மே மாசம் ராகு பகவான் வந்து 4ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு வர போறாரு. சரியா? அப்போ என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சனி பகவானும் ராகு பகவானும் மாறிக்க போறாங்க. சனி பகவான் இடத்துக்கு கும்பத்துக்கு ராகு வந்து மீனராசியில இருக்கிற ராகு இருக்கிற இடத்துக்கு சனி பகவான் போறாரு. அப்போ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வந்து நல்ல ஒரு யோகம் தான். உங்க ராசிக்கு அதிபதி மட்டும் கிடையாது, காலபுருஷ தத்துவப்படியும் பாக்யாதிபதி குரு. பாக்யாதிபதி விரையாதிபதி ரெண்டுமே குரு தான். உங்கள் வீட்டை குருவே பார்ப்பது மிக மிக ஒரு தனி சிறப்பு. குரு பார்க்கில் கோடி நன்மை. 4ஆம் இடத்துல வர போற சனி பகவான் உங்களுடைய சுகஸ்தானம் தாய் ஸ்தானத்தை வலுப்படுத்துவாரு. வீடு கட்டுற பாக்கியம், இடம் வாங்குற பாக்கியம், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லா நடக்கும். அதே நேரத்துல உங்களுடைய குரு பகவான் இப்போ தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வராரு இல்லையா? மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ ஜென்ம குருவா இருந்தாலும் எஜுகேஷன்ல குரு பகவான் நல்ல ஒரு அனுகிரகம் தான் பண்ணுவார். படிப்புக்காக நிறைய செலவுகளை கொடுப்பாரு. பசங்களாம் இப்போ எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க, +2 நல்ல மார்க் எடுக்கலாம், வெளிநாடு போற வாய்ப்புகள் நிறைய பேர் கிடைக்கும். தனுசு ராசிக்காரங்களாம் வெளிநாடு ட்ரை பண்ணீங்களா, நல்லா தாராளமா போகக்கூடிய அம்சம் இப்போ உங்களுக்கு இருக்கு. அதே நேரத்துல தொழிலை நீங்க டெவலப் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் கூடுமான வரையில தனுசு ராசிக்காரங்கெல்லாம் நகையில இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி பணம் நிறைய இருக்கா, சேஃப்டியா பேங்க்ல போட்டு வைக்கிறது நல்லது. வட்டி கம்மியா வருன்றதுக்காக பேங்க்ல போடாம பினான்ஸ் கம்பெனியில போட்டு உங்களுக்கு இருக்கிற பணத்தை கைவிட்டுறாதீங்க. பூமி பிராப்தம் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லான்னு சொல்ல முடியாது. பூர்வ புண்ணியம் உங்களுக்கு கண்டிப்பா மேஷராசி 5ஆம் இடம் இல்லையா? பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதி உங்க 5ஆம் இடத்துக்கு செவ்வாய் தான். அதனால நீங்க பூமி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா தப்பு கிடையாது. லேண்ட்ல போடலாம். இடம் வாங்குறது, ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறது, இந்த மாதிரி விஷயத்துல சொத்துக்களை கொண்டு போறது ஒரு நல்ல பலன் தரும். ஆக மொத்தம் இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்காரங்களுக்கு மிக மிக அற்புதமா தான் இருக்கு. அதே நேரத்துல உங்க உடல்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏன்னா சனி பகவான் பார்வை வந்து உங்க ராசியை பார்க்க போறாரு தன்னுடைய 10ஆம் பார்வையா. அதனால உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் கவனமா கொள்ளுங்க. வேலைக்கு சாப்பிட்றது, கரெக்டா தூங்குறது, பிரயாணம் பண்ணும்போது கரெக்டா பிரயாணம் பண்ணுங்க. பிரயாணத்துல வண்டி ஓட்டிட்டு போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா வண்டி ஓட்டிட்டு போங்க. இந்த மாதிரி சில விஷயங்களை பார்த்துக்குங்க. சந்திராஷ்டிரமம் இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வெளியில போறது, அதே மாதிரி ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்றது, ஒரு தொழிலில் போய் யார்ட்டையாவது தொழில் விஷயமா பேசுறது, இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. இதெல்லாம் போக மற்றபடி தனுசு ராசிக்கு மிக மிக அருமையா தான் இருக்கு. குரு பயிற்சிக்கு பிறகோ அதுக்கு முற்பாடோ நீங்க ஆலங்குடி க்ஷேத்திரம் போயிட்டு வந்தீங்கன்னா விசேஷம். சென்னையில் இருக்கவங்க போரூர் ராமநாதீஸ்வரர் கோயில், திருவள்ளிதாயம் பாடி குருஸ்தலம், இந்த 2 இடத்துக்கும் நீங்க போய் குரு பகவானை தரிசனம் பண்ணலாம். எந்தெந்த ஊர்ல யாரா இருக்கீங்களோ அந்த நவகிரக கோயில் கண்டிப்பா இருக்கும். அந்த நவகிரக குருவை போய் வழிபடுங்க. ஏழை எளியோர்களுக்கு உங்களால முடிஞ்ச தானங்கள் செய்யுங்க. வியாழக்கிழமை குரு பகவானை வணங்குங்க. கொண்டக்கடலை மாலை அவருக்கு அணிவிங்க. முல்லைப்பூ தான் குரு பகவான் விசேஷம். முல்லைப்பூ முடிஞ்சா சாத்துங்க. இந்த மாதிரி குரு பகவானுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யுங்க. தெய்வ சங்கல்பம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைச்சிச்சுன்னா உங்களுடைய பணம், தனகாரகன் பணம் நிறைய கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, புத்திரகாரகன் குழந்தை பாக்கியம், பூர்வ ஜென்மத்தோட அனுகிரகம், இது 3மே உங்களுக்கு கிடைக்கும். நானும் உங்களுக்காக எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டிக் கொண்டு இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்வில் சீரும் சிறப்புமாக அமைய எம்பெருமான் வழிவகுக்கட்டும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.